தாவேகாவினுடைய 2வது மாநில மாநாடு மதுரையில் இன்று நடைபெற்று முடிந்திருக்கிறது. திரு விஜய் அவர்கள் வழக்கம் போலவே திமுகவை மிக கடுமையாக விமர்சித்திருக்கிறார். வழக்கம் போலவே பாஜகவை அப்படியே அப்படியே என்ன சொல்றது, இந்த பூனை குட்டியை கவர மாதிரி அப்படியே கவி இருக்கிறார். வழக்கம் போலவே அஇஅதிமுகவை என்ன செய்யவே இல்லை, விமர்சிக்கவே இல்லை. அதிமுக அப்படின்னா அப்படியே போறப்போல அப்படியே கொண்டு போறாரு. இப்போ விஜய் மாநாட்டுல இன்னைக்கு என்ன சார் செய்தி, அதை மட்டும் கரெக்டா சொல்லுங்க. மத்ததெல்லாம் நாங்களே டிவில பாத்துட்டோம். அவர் என்ன பேசினாரு, என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் நாங்க சோசியல் மீடியாலையும் டிவிலையும் பார்த்துட்டோம். இன்னர் பாலிடிக்ஸ் ஏதாவது இருக்குதா? விஜய் என்ன சொல்ல வர்றாரு? விஜயனுடைய வருகையால் யாருக்கு பாதிப்பு? திமுகவுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமா? இதுதான் நம்ம பேச வேண்டியது. நான் நேரா அதுக்குள்ள வந்துடுறேன். அதுக்குள்ள ஸ்ட்ரைட்டா வந்தோம்னா ரெண்டே விஷயத்த நான் சொல்றேன். விஜயின் வருகை யாருக்கு பாதிப்பு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் விளக்கி விடுகிறேன். வீடியோவை முழுமையாக பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல்வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு வீடியோக்குள்ள போயிடலாம். ரொம்ப தெளிவா விஜய் ஒரு அரசியலை பண்றாரு. என்ன அரசியல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திமுகவை தன்னுடைய பிரதான எதிரியாக நிறுத்துகிறார். திமுகவை பிரதான எதிரியாக நிறுத்திய கட்சி எது? அதிமுக. அதிமுக போய் ஏன் திமுக பிரதான எதிரின்னு சொல்றீங்கன்னு கேளுங்க, உங்களுக்கு சொல்லவே தெரியாது. காரணமே சொல்ல தெரியாது. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தலைவர்கள் கிட்டத்தட்ட ஒரே தலைவர்கள் தான், பெரியாரும் அண்ணாவும் தான். அப்புறம் எம்ஜிஆர் தனியா வந்துகிட்டாருன்னு வைங்க. என்ன கொள்கைன்னு கேட்டா அவங்களுக்கு சொல்ல தெரியாது. திமுகவை ஏன் எதிர்க்கிறீங்க தெரியாது. கிட்டத்தட்ட அந்த இடத்துல தான் விஜய் இருக்கிறார். அஇஅதிமுகவினுடைய தலைவராக அதிமுகவால் பார்க்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், சொல்றது தெளிவா புரியும் நினைக்கிறேன். அஇஅதிமுகவினரால் தங்களுடைய தலைவராகவும் பார்க்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவனர் பேரறிஞர் அண்ணாவை அவர் சுவீகரித்துக் கொள்கிறார். அண்ணா படத்தை போட்டுக்கிறார். எம்ஜிஆரை காட்டுகிறார். அண்ணாவுக்கு அப்புறம் அந்த கட்சிக்கு யார் தலைவரானாங்க? டாக்டர் கலைஞர். நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணுங்கிற மாதிரி கலைஞரை விட்டுட்டு எம்ஜிஆரை கையில் எடுத்துக்கிறார். எம்ஜிஆருக்கு அப்புறம் தன்னை எம்ஜிஆரின் ரசிகர்கள் பெருவாரியானவர்களால் ஈர்க்கப்பட்ட, கவரப்பட்ட, தன்னை கருப்பு எம்ஜிஆர் என்று சொன்ன கேப்டன் திரு விஜயகாந்த் அவர்களையும் கையில் எடுத்துக்கிறார். அப்படின்னா என்ன சொல்ல வர்றார் விஜய் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திமுகவுக்கு நான் எதிரி, ஜெயலலிதாமா இறந்துட்டாங்க, ஜெயலலிதாவை அவர்களை விமர்சிக்க தயாராக இல்ல, எம்ஜிஆரை விமர்சிக்க தயாரா இல்ல, இப்ப இருக்கிற அதிமுக தலைமை தான் சரியில்லை, அதிமுக தொண்டர்கள்லாம் ரொம்ப ரொம்ப நல்லவங்க, நான் திமுகவை கடுமையா எதிர்க்கிறேன், நீங்க யோசிக்குங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதிமுகவினுடைய வாக்குகளை, கோர் ஆன்டி டிஎம்கே ஓட்ட, அதிமுகவிற்கு இவ்வளவு நாள் போன ஓட்ட தன் பக்கம் இழுப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் விஜய் தொடங்கி விட்டார். இதைத்தான் நான் முதல்ல இருந்து சொல்றேன். இதைத்தான் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு மாநாட்டிலேயே அதுதான் என்ன செய்யப்பட்டது, எல்லோருக்கும் அவர் கன்வே பண்ண விஷயம். இப்ப உள்ளபடியே இதுக்கு கவலைப்பட வேண்டியது யாரு? அதிமுக. ஆனா எடப்பாடி பழனிசாமி கவலைப்படுவாரா? கவலைப்பட மாட்டார். நீங்க எம்ஜிஆர பாஜக வரைக்கும் கையில் எடுக்குது, கம்முன்னு உட்கார்ந்துருக்காரு எடப்பாடி. ஜெயலலிதாவை பிரேமலதா கையில் எடுக்கிறாங்க. ஜெயலலிதா எனக்கு மிகவும் பிடித்த பெண்மணி, ஜெயலலிதாவை போலேன்னு ஜெயலலிதா படத்தையும் பிரேமலதா படத்தையும் ஒன்னா போடுறாங்க அவங்க. அப்படின்னா இவங்க எல்லாருமே யாருடைய வாக்குகளை குறிவைக்கிறார்கள்? அதிமுக வாக்குகளை குறிவைக்கிறார்கள். ஏன் சார் திமுக வாக்க குறிவைக்க முடியாதா? குறிவைக்க முடியாது. ஏன் குறிவைக்க முடியாது? ஏனென்றால் திமுகவில் ஒரு ஸ்திரத்தன்மையான தலைமை இருக்கிறது. திரு ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். ஸ்டாலினுடைய தலைமையில அது கோரா ஒழுங்கா ஒரு கட்சியா அது நிக்குது. அதிமுகல தாயில்லா பிள்ளைகளாக இன்றைக்கு அஇஅதிமுக தொண்டர்கள் நிற்கிறார்கள். அப்ப எடப்பாடி பழனிசாமி அந்த அஇஅதிமுக தொண்டர்களை தன் பக்கம் கட்டுக்குள் வைத்து ஒருங்கிணைந்த ஒரு அஇஅதிமுகவை அவரால் கட்டவே முடியல. எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு இந்த சிக்கல் வந்துச்சு, ஜே அணி ஜானி என்று பிரிந்தது. ஆனால் ஜெயலலிதா அவர்கள் ஒருங்கிணைந்த அஇஅதிமுகவை கட்டி எழுப்பி அவர் வெற்றியும் பெற்று காட்டினார். அது எடப்பாடி பழனிசாமியால முடியல. ஏன் சார் முடியல அப்படின்னா, பாஜக விடாது. ஏன் சார் பாஜக விடாது? ஏனென்றால் பாஜக தமிழ்நாட்டிற்குள் கால் வைக்க வேண்டும் என்று சொன்னால் அஇஅதிமுகவின் வாக்குகளை பாஜக பெற வேண்டும். அஇஅதிமுக வாக்கு நேரடியா பாஜக பெறலாமே அப்படின்னா அப்படி பெற முடியாது. இமீடியட்டா ஷிஃப்ட் ஆகாது அந்த ஓட்டு. ஏன்னா அண்ணா, பெரியார் உள்ளிட்டோரை தலைவராக ஏற்றுக்கொண்ட கட்சி. அப்ப முதல்ல அதை செதறடிக்கணும். செதறடிப்பதற்குத்தான் எல்லா விதமான முயற்சிகளையும் பாஜக கையில் எடுத்துள்ளது. அந்த முயற்சிகளில் ஒன்றுதான் திரு விஜய் அவர்கள் அண்ணாவை, பெரியாரை, எம்ஜிஆரை, ஜெயலலிதா வரைக்கும் புகழ்கிறார். இதுதான் இதுக்குள்ள இருக்கக்கூடிய இன்னர் பாலிடிக்ஸ் என்பதை தமிழ் சமூகம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு பேசும்போது கூட
அவர் என்ன சொல்றாரு? ஸ்டாலின் அங்கிள், வாட் ஸ்டாலின் அங்கிள், இட்ஸ் ராங் அப்படிலாம் இங்கிலீஷ்ல மனப்பாடம் பண்ணிட்டு வந்து பேசுறாரு. எதையும் தெளிவா சொல்லல. இன்னைக்கு கூட திமுகவுக்கு எதிரான வாதங்களில் கூட கோரா இஷ்யூவா இதான் அவரால் அடுக்க தெரியல, முடியல. மேலோட்டமா சொல்லுகிறார். ஸ்டாலின் போய் மோடியை பார்த்தார். எப்ப பார்த்தாரு? நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு போனார். நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு போனதே தப்புன்னு பேசுறாரு யாரு? விஜய். நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு போனாரு. கூட்டத்துக்கு போனவரு பிரதமரை சந்தித்தார். பிரதமரை சந்திச்ச உடனேயே அந்த வழக்கு நின்னு போச்சு பாத்தீங்களா அப்படின்னு யாரோ எழுதி கொடுத்ததை வாசிக்கிறார். மரியாதைக்குரிய சகோதரர் விஜய் அவர்களே, இதனாலதான் எல்லோரும் உங்களை அவ்வளவு விமர்சனத்திற்கு உள்ளாக்குகிறார்கள். அந்த வழக்கு கோர்ட்டு ஸ்டே ஆர்டர் போட்டிருக்குது. உச்ச நீதிமன்றம் ஸ்டே கொடுத்திருக்குது. அந்த வழக்கு இவர் போய் பேசின உடனே நிக்கல, கோர்ட்ல நிக்குது. கோர்ட் ஸ்டே பண்ணி நிப்பாட்டிடுச்சு. கோர்ட் சில கேள்விகளை கேட்டுச்சு. அமலாக்கத்துறைக்கும் இந்த வழக்குக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டுச்சு. எந்த கேள்விக்கும் அமலாக்கத்துறையால பதில் சொல்ல முடியல. இந்த ஊழல் நீங்க முறைகேடு நடந்ததாக சொல்லுகிறீர்களே டாஸ்மாகில், அந்த காலகட்டத்துல நீங்க இன்னைக்கு யார குற்றம் சாட்டுகிறீர்களோ அந்த ஆகாஷ் உள்ளிட்டவர்கள் அப்ப பள்ளிக்கூடத்துல மாணவர்களாக படித்துக் கொண்டிருந்தார்கள். ஏதாவது தெளிவு இருக்குதா, ஏதாவது அறிவு இருக்குதா, கூறு இருக்குதான்னு கோர்ட்டு காரி துப்புச்சு. அது கோர்ட்டுல நிப்பாட்டி வைக்கக்கூடிய ஒரு வழக்கு. அது என்னன்னே தெரியாம இவர் போய் பார்த்த உடனே அது நின்று விட்டது பார்த்தீர்களா, வாட் அங்கிள் அப்படின்னு கேட்கிறாரு. வாட் மிஸ்டர் விஜய், திஸ் இஸ் ராங் ப்ரோ அப்படின்னு நம்மளும் என்ன செய்ய வேண்டியிருக்கு? விஜய்க்கு யாரு எழுதி கொடுக்கிறார்? கொஞ்சம் போன வாட்டியே சொன்னேன், தெளிவா எழுதி கொடுங்க அப்படின்னு. அவர் திருப்பி ஒன்றை நிறுவ முற்படுகிறார். பிரதான எதிரி திமுக. ஏன் திமுக எதிர்க்கிறீங்க சொல்ல தெரியல. உடனே என்ன சொல்றாரு? இன்றைக்கு நீங்க பாலியல் பாருங்க குற்றங்களை, நீங்க எவ்வளவு அட்டூழியம் நடக்கிறது பாருங்கள், ஐயோகோ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை. சட்டம் ஒழுங்குக்கும் இண்டிவிஜுவல் கிரைம்ஸுக்கும் விஜய்க்கு வித்தியாசம் தெரியல. இப்ப பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா அப்படின்னு கேட்டா அங்கொன்றும் இங்கொன்றுமாக நிச்சயமாக பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுகிறது என்பது உண்மை. எப்படி சொல்றீங்க சார்? நீங்களே அதை சொல்றீங்க, ஒத்துக்கிறீங்களா? ஆமா, நானே ஒத்துக்கிறேன். ஒண்ணு இல்ல, ரொம்ப சிம்பிள். என்னன்னு கேட்டீங்கன்னா, பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் இருக்கிறதா? ஆமா. அதுக்கு நான் 2-3 செய்தியை நானே சொல்றேன். எனக்கு அந்த தயக்கம்லாம் கிடையாது. என்னன்னு பாருங்க. மாணவிக்கு பாலியல் தொல்லை, தாவேகா நிர்வாகி போக்சோ வழக்கில் கைது. இப்ப பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறது உண்மைதான். இந்த மாதிரி தாவேகா நிர்வாகிகள் வச்சுக்கிட்டு பெண்களை எப்படி பாதுகாக்கிறது? கஷ்டம்தான், கொஞ்சம் கஷ்டம் தானே. அப்புறம் திருமணம், அது எத்தனை வயசு பிள்ளை பாருங்க, சின்ன பிள்ளை, 14 வயசு பிள்ளை. அந்த 14 வயசு பிள்ளைய போய் என்ன பண்ணிருக்கான்? அட்டூழியம் பண்ணிருக்கான் ஒருத்தன், தாவேகா நிர்வாகி, அரூர்ல. அப்புறம் இன்னொரு செய்தி, திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்தியதால் 8ஆம் வகுப்பு மாணவி தற்கொலை, தாவேகா நிர்வாகி போக்சோவில் கைது. இது விழுப்புரம் மாவட்டத்துல. இந்த மாதிரி தாவேகா நிர்வாகிகள் போக்சோவிலும் பாலியல் வழக்கிலும் கைது செய்யப்பட்டதே ஏகப்பட்டது இருக்குது. அப்புறம் நம்ம என்ன பண்றது? இதுக்கு யாரை பொறுப்பெடுத்துக்க சொல்றது? அப்ப விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சிக்காரங்களுக்கு சொல்லுங்க, பெண்களை கண்ணியமா நடத்துங்கப்பா, இப்படிலாம் பண்ணாதீங்கப்பான்னு சொல்லு. இன்னைக்கு எனக்கு ஒரு விஷயங்க, மாநாடுன்னா என்னங்க? முதல்ல மாநாட்டுக்கும் பொதுக்கூட்டத்துக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? அதை மட்டும் யாராவது சொல்லுங்களேன். மாநாட்டிற்கும் பொதுக்கூட்டத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. மாநாடு என்றால் 2 நாட்கள் 3 நாட்கள் நடக்கும். நீங்க 1990 நினைக்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநாடு. மாநாடுகளில் பல்வேறு தலைப்புகளில் உரையாற்றுவார்கள். மாநாடுனா என்னன்னு சகோதரர் விஜய் அவர்கள் தயவு செய்து தெரிஞ்சுக்கணும். திரு வைகோ அவர்கள் உலகை குலுக்கிய புரட்சிகள் அப்படின்னு ஒரு தலைப்பை பேசினார். உலகை குலுக்கிய புரட்சிகள். வைகோ திமுக மாநாட்டுல 90ல, இன்னமும் யூடியூப்ல இருக்கு, போய் பாருங்க. அப்படி திமுகவின் மாநாடு இருக்குல்ல, இடதுசாரி கட்சிகளுடைய மாநாடு இருக்குல்ல, அதெல்லாம் 2 நாட்கள் 3 நாட்கள் நடக்கும். பல்வேறு தலைப்புகளில் ஒவ்வொருவரும் உரையாற்றுவார்கள். போன ஆண்டு ஜனவரி மாதம் சேலத்துல பிரம்மாண்டமான இளைஞரணி மாநாடு நடந்துச்சு. அந்த இளைஞரணி மாநாட்டுல 22 தலைப்புகளில் 22 ஆளுமைகள் பேசினார்கள். வெறும் தலைவர் மட்டும் ஸ்டாலின் அவர்களோ அல்லது உதயநிதி ஸ்டாலின் மட்டுமோ பேசிட்டு போகல. 22 வேறு தலைப்புகள். என்னெல்லாம் பேசுறாங்க? தமிழ்நாட்டில் கல்வி புரட்சி, நிதித்துறையில் மாநில உரிமைகள் பறிப்பு, திராவிட இயக்க முன்னோடிகள், திராவிடம் சொல்லும் மனித நேயம், மருத்துவ கட்டமைப்பு இந்தியாவின் முன்னோடி தமிழ்நாடு, சமூக நீதி, பத்திரிகையும் திராவிட இயக்கமும், நீட் விலக்கு நம் இலக்கு, பெரியாரும் பெண் விடுதலையும், திருநர் வாழ்வில் திராவிட அரசு என்று முனைவர் ரியா அவர்கள், திருநர், அவர் பேசினார். திருநங்கை. இப்படி பல்வேறு தலைப்புகளில் அன்றைக்கு முந்தின நாளையே ஆரம்பிச்சாங்க மாநாட்டை. நான் தான் அதை தொகுத்து வழங்கினேன். மாநாடு என்ன நடக்கும் தெரியுமா? மாநாடுனா வந்திருக்கிற எல்லாருக்கும் பந்தல் போடுவாங்க. எல்லாரும் வெயில்ல உட்காரக்கூடாது, எல்லோருக்கும் பந்தல் போடப்படும். தலைவர்கள் மட்டும் பந்தல்லையும் கேரவன்லயும் உட்கார்ந்துக்கிட்டு தொண்டர்களை வெயில்ல வாட விட மாட்டாங்க. 200க்கும் மேற்பட்டவர்கள் இன்றைக்கு வெயிலில் மயங்கி விழுந்திருக்கிறார். அந்த தொண்டர்கள் அந்த கம்பியை பிடிச்சு மேல ஏற்படாது கிரீஸ் தடவி வச்சிருக்காங்கன்னு செய்தியில பார்த்தேன். அப்ப ஒரு மாநாடுனா எப்படி நடக்கணும்? ஏன் நீங்க நிழல்ல இருக்கிறீங்கல்ல, ஏன் அந்த தொண்டர்களுக்கு பந்தல் போட்டா என்ன? நான் போன முறையே இதை கேட்டேன்.
ஏன்னா பந்தல் போட்டா அவங்களால ட்ரோன் ஷாட்டை அவங்க வந்து அவ்வளவு பெரிய கூட்டத்தை காட்ட முடியாதுன்னு இவங்க நினைக்கிறாங்க. அப்புறம் இது ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம், அதுல நிறைய லட்சக்கணக்கான மக்கள் வந்தாங்க, எனக்கு அதுல எல்லாம் மாற்றுக்கிறது இல்ல. இது மாபெரும் பொதுக்கூட்டம். பொதுக்கூட்டத்துக்கும் மாநாடுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது நண்பர்களே. திமுக இளைஞரின் மாநாடை நடத்தியது, இன்றைக்கு விஜய் நடத்தி இருப்பது பொதுக்கூட்டம் என்பதையும் சொல்லிவிட்டு நிறைவா ஒண்ணு சொல்லிட்டு நான் நிறைவு செஞ்சிடறேன். நீங்க வந்து நாங்க ஆட்சிக்கு வந்தா என்னெல்லாம் செய்வோம்னு சொன்னாரு. பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, திருநங்கைகளுக்கு எல்லாம் நிறைய செய்வோம்னாரு. நீங்க யாருக்கெல்லாம் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாத்தையும் தமிழ்நாட்டில் திமுக செய்து விட்டது, செய்து கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு சொத்துரிமை தந்தது திமுக, பெண்களுக்கு இடஒதுக்கீடு தந்தது திமுக, ஆட்சி அதிகாரத்தில் பெண்களுக்கு பங்கை தந்தது திமுக, 21 மாநகராட்சிகளில் 11 மாநகராட்சிகளின் மேயர்கள் பெண்களாக அமர்த்தி பார்த்து அழகு பார்த்தது திமுக, பெண்களை ஓதுவார்களாக நியமித்தது திமுக, பெண்களை முதல் முறையாக காவல்துறையில் பணியில் அமர்த்தியது திமுக. இப்படி பெண்களுக்கு இன்னைக்கு புதுமை பெண் திட்டம் பெண்களுக்கு நிறைய செய்யறாங்க. திருநர்களை பத்தி சொன்னீங்க, திருநங்கை திருநம்பி என்ற பெயரை கொடுத்ததே திமுக, முத்தமிழர் டாக்டர் கலைஞர். அவர்களுக்கு தனி நலவாரியத்தை கொடுத்தது திமுக. மாற்றுத்திறனாளிகளுக்கு செய்வோங்கிறீங்க, இன்னைக்கு விஜய் மாற்றுத்திறனாளிகள் நலவாரியத்தை தந்தது திமுக. இப்படி ஏகப்பட்ட அவர்களுக்கான திட்டங்களை திமுக தான் தந்திருக்கிறது, இன்னும் தந்து கொண்டே இருக்கும். அந்த திமுகவை விமர்சித்து விட்டு நீங்க வந்து ஆட்சிக்கு வந்து என்ன செய்ய போறீங்க அப்படின்னு தெரியல. இன்னும் இதில் நிறைய கூடுதல் தகவல்கள் இருக்கின்றன. அதை நாளைக்கு நான் இன்னும் விரிவாக இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு பேசுகிறேன். இந்த வீடியோவை இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். மீண்டும் நாளைக்கு நம்ம சந்திப்போம். தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள். நிறைவு செய்கின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.